இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறோம். அதனால் கடைக்கு வந்து 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு அது கூட உப்பு, மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், அது கூட தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் காட்டுற பொருளை வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை உப்பு சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே 10 சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருந்த மல்லி, புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி, புதினா, பச்சை மிளகாவை அரைச்சி ஊற்றிக்கலாம். வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலாவை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்த பிரியாணி மசாலாவை 4 டீஸ்பூன் போட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மேக்னேட் பண்ண சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அரிசிக்கு தேவையான தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் பாதி தண்ணியை நம்ம இப்போ சிக்கன் வேக வைக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். சிக்கன் பாதி வந்ததுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் மீதி இருந்த புதினா, மல்லியை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சு விட்ட லெமனை நல்லா கலக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பிரியாணியை தம் போடுறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அது கூட மல்லி, புதினா, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருந்துச்சு. சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.